வள்ளுவ பெருந்தகை மடியின்மை அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு, இந்த நெடுநீர் மறவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். ஒரு மனுஷனுக்கு சோம்பல் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொருள் சோம்பலும் விரைந்து செய்ய வேண்டியதை நீட்டித்து செய்யும் இயல்பும் மறதியும் தூக்கமும் ஆகிய இந்நான்கும் கெட்டுப்போகும் தன்மை உடையவர்கள் விரும்பி ஏறும் மரக்கலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோம்பல்னு ஒன்று உள்ளே வந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தள்ளி போடுறது. இப்போ செய்யணும், ஒரு காரியத்தை செய்யணுன்னா அதை இப்போ செய்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செய்வோம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த காலத்தோடு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா, செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் போனால் கிடைக்க வேண்டிய காலத்தில் கிடைக்காம போயிடும். அதனால் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும் இல்லையா? அந்த சோம்பல் வந்துட்டால் அது என்ன செய்யும்? விரைந்து செய்ய வேண்டிய செயலை நீட்டித்து செய்யும் இயல்பு. அதுதான் தள்ளி போடுறது. எதையுமே அப்போ செய்யணுன்னா செய்திடணும். பருவம், காலம், இடம் எல்லாமே இருக்குது. இப்போ ஒன்று சொல்லணுன்னா சொல்லிடணும், செய்யணுன்னா செய்திடணும். அப்படி இல்லாமல் அது தள்ளி போடக்கூடிய இயல்பை கொடுக்கும். இப்போ தள்ளி போட்டோன்னா என்ன ஆகிடும்? செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யலைல்ல, மறந்து போயிடும். அவங்களுக்கு ஏற்கனவே சோம்பல் இருக்குது, செய்யாமல் தள்ளி போட்டாங்க, அதை செய்யணுன்ற பொறுப்பு மறந்து போயிடும். அந்த பொறுப்பு, அந்த துருதுருப்பு மனசில் இல்லாத போது மறதி குடி வந்துடும் சோம்பல் காரணமாக. அப்போ மறந்து போயிடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுடுவாங்க. அப்போ மறதி வந்து போச்சா? இப்போ இதெல்லாம் குடி வந்ததுனால அவங்க செய்ய வேண்டியதை செய்யலை. அப்போ என்ன செய்யும்? ஆக்கடான்னு தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு தூக்கம் ஈஸியாக வரும். யார் ஒருத்தட்ட சோம்பல் குடி வந்ததோ அவங்க செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க, தள்ளி போடுவாங்க நிறைய. அப்படி போடுறதுனால மறதி இருக்கும். இப்போ சுலபமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய செயல் தான் செய்யலையே, சும்மா எப்படி இருக்கிறது, அழகாக தூங்கிடுவாங்க. அப்போ கெட்டது எல்லாமே அவங்க நாளையும் கடைப்பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நாளும் கெட்டு போகிற தன்மை உடையவங்களுடைய ஏறும் மரக்கலம்னு சொல்கிறாங்க. இந்த நாளும் அவங்க கூட இருந்தால் அவ்வளவுதான். அவங்க சோம்பல் உள்ள வந்து எதையெல்லாம் செய்யுதுன்னு பாருங்கள். அவங்கள எதையுமே அடைய விடாமல் அவங்களுடைய பெருமை, கீர்த்தி, புகழ், வருமானம், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் வீணாக்கக்கூடியது இந்த சோம்பல்.